இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு மோர் கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு வாழைத்தண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வேக வைப்போம். அதில் இந்த வாழைத்தண்டை வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். சில வாழைத்தண்டுகள் நாராக இருக்கும். அந்த நாரெல்லாம் ஒரு குச்சியை வச்சு நம்ம சுற்றினோம்னா வந்துடும். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். நல்லா 3 விசில் போட்டு நம்ம இறக்கிடுவோம். இப்போ நம்ம வாழைத்தண்டு வேக வச்சோம்ல அதை பார்த்துக்குருவோம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் நிறையா வந்துடும். பாருங்க 3 விசில் போட்டோமா நல்லா மாவாக வெந்துருச்சு. இது இவ்வளோ தண்ணி வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி ஊற்றிக்கிறலாம். இதுக்கு வந்து இதை கொஞ்சம் தண்ணி மட்டும் அடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், இதில் வந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் 2-3 மிளகு. இதை வந்து நம்ம இப்போ வந்து நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் தண்ணி எல்லாம் வற்ற எடுத்துட்டேன். இதில் நம்ம தேங்காய் பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் போட்டுருவோம். அந்த வேக வச்ச தண்ணியவே நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்க. சரிங்களா? அரைக்கிறதுக்கும் அதுதான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து கரெக்டாக உப்புலாம் இருக்கான்னு பார்த்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம். நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிறட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வத்திருச்சு. நல்லா தேங்காயில் இருந்த தண்ணி, இந்த வாழைத்தண்டில் இருந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வச்சிருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கெட்டி தயிராக பாருங்க. கட்டி தயிராக புளிப்பு இல்லாமல் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை அமர்த்திடணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஒன்றா கிண்டி விட்டுக்கிடுவோம். இதில் வந்து சில பேர் வந்து இது போடுவாங்க, அரிசி மாவுலாம் போடுவாங்க. நான் அது போடலை. தயிர் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். நமக்கு இப்போ வந்து முடிஞ்சு இதுக்கு ஒரு தாளிச்சுக்கிடுவோம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். பருப்பே நம்ம போட்டு எப்போவுமே வைப்போம். அப்படி பருப்பு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி தயிர் கூட்டு வச்சுக்கிறலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம், இதை நல்லா எடுத்து அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கருக வேண்டாம், கருகாமல் வறுத்துக்கணும். இதில் ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா தாளிச்சிட்டு கடைசியில் கொஞ்சம் பெருங்காயம். போதும். அடுப்பு
ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த தாளிச்சதை இதில் போட்டுருவோம். அவ்வளோதான், வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாழைத்தண்டு மோர் கூட்டு நம்ம நல்லா பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.